சேவை வந்து கனிவான சேவை. வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூரில். ஆமாங்க, இந்த ஷார்ட்ஸும் நம்ம திருச்செந்தூரில் எடுத்தது தான். ஆல்ரெடி டைட்டில் தமிழ்னு பார்த்துருந்துருப்பீங்க. இன்றைக்கி நம்ம திருப்பூர் டு திருச்செந்தூர் காட்டன் நகரம் முதல் முருகனோட 2ஆம் படை வீடு வரை நம்ம ட்ரை பண்ண போகிறோம். வீடியோ ஃபுல் BS6 திருவள்ளிக்காப்பு திருச்செந்தூர் டிப்போண்டி எண்டு நம்ம இன்றைக்கி கவர் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி டிரைவர் கண்டடியோட இன்டர்வியூ கேட்டு வந்துடுங்க. நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேச போகிறோம், நிறைய பார்க்க போகிறோம். போகலாம். நாங்கள் வந்து திருநெல்வேலி கோட்டத்தை சேர்ந்தவங்க. தூத்துக்குடி கோட்டம் திருச்செந்தூர் கிளை பேருந்து 3 பேருந்து இயக்கப்படுது. காலையில் 5:30 சாயந்தரம் 5:25, இரவில் 9:45. 3 வண்டிக்கு ரிசர்வேஷன் உண்டு. எங்களது சேவை வந்து கனிவான சேவை. இதை நல்லபடி பயன்படுத்திக்கணும். நன்றி மக்கள். நீங்கள் அண்ணனோட இன்டர்வியூ கேட்டு இருப்பீங்க. எதிர்பாராத ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, இவர் எங்கள் பெரியப்பா. இது எனக்கே தெரியாது. நான் அங்கே போயிட்டு பேசும்போது தான் தெரிஞ்சுது. ஒரு இன்சிடெண்ட்டு தான். ஓகே, நம்ம பஸ்ஸு பார்த்திங்கன்னா திருப்பூரில் சொன்ன மாதிரி காலைல 5:30 எடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து தாராபுரம் அஸ்யூஷுவல் நம்ம ரூட்டு தான். தாராபுரம், ஒட்டச்சத்திரம், மதுரை ஆரப்பாளையம், மாட்டுத்தாவணி, அப்புறம் அருப்புக்கோட்டை பைபாஸ், தூத்துக்குடி புது பஸ் ஸ்டாண்டு, பழைய பஸ் ஸ்டாண்டு, திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்டு. திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் தான் போவாங்க. உங்களுக்கு பார்த்திங்கன்னா மொத்தம் நம்ம அண்ணன் சொல்லியிருப்பா அப்படி 3 வண்டிங்க ரிசர்வேஷன் இருக்குது. திருப்பூர் டு திருச்செந்தூரும் சரி, திருச்செந்தூர் டு திருப்பூரும் சரி. நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா திருநெல்வேலி கார்பரேஷன் வண்டிங்க மட்டும்தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்ம கோயம்புத்தூர் டிவிஷன் வண்டிங்களும் இருக்குது. அதுலேயும் ஒரு மார்னிங் ஒரு வண்டி, நைட்டு ஒரு வண்டி இருக்குது ரிசர்வேஷனில். அதுவும் திருப்பூர் டு திருச்செந்தூருக்கு, திருச்செந்தூர் திருப்பூர் இருக்குது. இது பார்த்தா நமக்கு பார்த்திங்கன்னா அது நிறையா வண்டிகள் இருக்குது. அது ஒரு 4 வண்டி பக்கம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். திருப்பூர் டு திருச்செந்தூர், திருச்செந்தூர் டு திருப்பூர், அது கோயம்புத்தூர் டிவிஷன் வண்டிங்க. நம்ம இதில் வந்து மொத்தம் பார்த்திங்கன்னா 8 வண்டி திருப்பூர் டு திருச்செந்தூர் ரிசர்வேஷன். இதில் ஒரு SCTC இருக்குது. மொத்தம் 8 வண்டி நம்ம இது பண்ணிகிட்ருக்கோம். நம்ம பஸ்ஸு பார்த்திங்கன்னா திருப்பூர்லேருந்து திருச்செந்தூர் வரையும் அண்ணன் சூப்பரான டிரைவிங்கு. எங்கள் பெரியப்பா என்னென்ன நம்ப முடியல. அப்புறம் அங்கே போய் பேசி நிறைய மாதிரியே தானே நிறைய பேச ஆரம்பித்தார். அப்போ தான் நிறைய பேசிட்டு போயிட்டுருந்தோம். நம்ம பஸ்ஸு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃபஸ்ட் பேட்ச் BS6. முதல்ல இந்த திருநெல்வேலி நம்ம ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்டில் கொடுத்தப்போ அந்த BS6 இது ஃபுல் அண்ட் ஃபுல். நான் வந்து முன்னாடி பார்த்திங்கன்னா நான் 5:30 கிளம்பும்போது ஃபஸ்ட்டு நான் தூக்கம். ஏன்னா லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து கடலூர் டு தாராபுரம் நம்ம ட்ரை பண்ணியிருப்போம். அந்த பஸ்ஸை நம்ம பார்த்திங்கன்னா கடலூரில் போய் பிடிக்க முடியாது தான். நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம், நம்ம எங்கே முடித்தோம், அது ஒரு ஆனால் இந்த ஒரு விலாகில், இந்த கடலூர் தாராபுரம் ஒரு விலாகில் வந்து நான் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டேன். எந்த ஒரு வண்டி பிளான் போடும் போதுமே ஒரு 1 hour 2 hour கேப் வச்சு தான் போடணும். ஏன்னா நான் பார்த்திங்கன்னா இதுக்கு முந்தின வழியை பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஈரோடு டு திருவண்ணாமலை ட்ரை பண்ணியிருப்போம். அதில் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை போகிறதுக்கு கரெக்டாக 4 மணிக்கு அவங்க போயிட்டாங்க. நான் அதுக்கு பின்னாடி பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து புது பஸ் ஸ்டாண்ட் மறுபடி நம்மளால் சரியாக கடலூருக்கு எனக்கு பஸ் இல்லை. நான் என்ன பண்ணிட்டேன்னா டக்குன்னு, ஏன்னா எனக்கு அந்த பக்கம் தெரியாது. நமக்கு இந்த பக்கம்னா நமக்கு தெரியும், அந்த பக்கம் நமக்கு எப்படி ஏறி போகிறது என்னென்னு தெரியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆரப்பாளையம் ஷார்ட்ஸ் எடுக்க முடியலன்னா க்ரௌடு. ஆனால் ஆரப்பாளையம் பஸ்ஸு போச்சு, தாராபுரம் போச்சு, ஒட்டச்சத்திரம் போச்சு. நம்ம கொஞ்சம் மாட்டுத்தாவணி வந்திருக்கோம். மாட்டுத்தாவணி பார்த்திங்கன்னா காலையில் கரெக்டாக மதுரை மாட்டுத்தாவணிக்கு பார்த்திங்கன்னா காலையில் கரெக்டாக 9:25 மணிக்கு உள்ளே என்ட்ரு ஆகிட்டாங்க. இங்கே வந்து நமக்கு பார்த்திங்கன்னா பிரேக் இருக்குது, கொஞ்சம் டைம் இருக்குது. அதுக்கு பின்னாடி தான் எடுப்பாங்க. வந்து இது எடுக்க மாட்டாங்க. நீங்கள் மதுரை வந்துட்டு கூட சாப்பிட்டுக்கிட்டு இந்த வண்டியில் ட்ராவல் பண்ணிக்கலாம். நம்ம பற்றி இப்போ பஸ்ஸை பற்றி நிறைய பேசணும். எப்படி மதுரை வந்துட்டு 9:30 வந்துட்டு 10:30 எடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 hour டைம். இந்த 1 hour நீங்கள் சாப்பிட்டா இந்த வண்டி வந்ததுக்கப்புறம் நம்ம கம்பம் திருச்செந்தூர் போடி திருச்செந்தூர் பஸ் கிளம்புது, கம்பம் திருச்செந்தூர் பஸ் கிளம்புது. 2 பஸ்ஸு கிளம்பினா மட்டும் இந்த பஸ் எடுப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்திங்கன்னா மதுரை மாட்டுத்தாவணிலேருந்து நம்ம கிளம்பிட்டோம். எனக்கு திருநெல்வேலி தான் நம்ம ஊர். அது எல்லாத்தையும் நம்ம மதுரை மாட்டுத்தாவணி நமக்கு ரொம்ப இதான பஸ் ஸ்டாண்டு தான். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அப்படி இல்லை. டிரைவர் ஃபோன் பேசும்போது
நம்ம பஸ்ஸு பார்த்திங்கன்னா மதுரை மாட்டுத்தாவணிலேருந்து நம்ம போயிட்டுருக்கோம். அதாவது திருப்பூர் டு திருச்செந்தூர் ஆகட்டும், திருச்செந்தூர் டு திருப்பூர் ஆகட்டும், திருச்செந்தூரை பொறுத்தவரை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு நைட் வந்து கடலில் வந்து தங்குறது நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த பஸ் ஏறினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா, காலையில் 5:30க்கு இந்த பஸ்ஸு கிளம்புது. காலையில் 5:30க்கு நீங்கள் கிளம்பி நீங்கள் மதியானம் ஒரு 3 மணிக்கு தான் நீங்கள் திருச்செந்தூர் போவீங்க. 3 மணிக்கு திருச்செந்தூர் போயிட்டு நீங்கள் சாப்பிட்டுட்டு கடற்கரைக்கு போகிறதுக்கு 4-5 மணி ஆயிரும். அப்படியே போயிட்டு அங்கே அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலைல தரிசனம் பார்த்துட்டு இவங்க இதுலேயே காலையில் 10:55 பஸ் இருக்குது. அந்த 10:55 பஸ்ஸை பிடிச்சிங்கன்னா ஈவினிங்லாம் திருப்பூர் வந்துடலாம். அதாவது 2 டேஸ். அதாவது இந்த திருச்செந்தூர் முருகை வந்து நான் ஃபுல்லாக தரிசிக்கணும், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நான் வந்து ஃப்ரீயாக போய்ட்டு நான் இப்போ வந்து எல்லாருக்குமே ஒர்க்ஸ் இருக்குது, யாருமே ஃப்ரீயாக கிடையாது. நம்ம எந்த ஒரு வேணாலும் டக்கு டக்கு போயிட்டு தான் வருவோம். ஆனால் கோயிலுக்கு போகும்போது மட்டும் நிதானமாக போனோம், சாமியை பார்க்க போகிறோம். அங்கே வந்து இந்த கோயில் இருக்குமோ அந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து நமக்கு கிடைக்கும். அதனால் ஒரு நைட்டு, அதுவும் திருச்செந்தூர் வந்து குருஸ்தலம், 2ஆம் படை வீடு திருச்செந்தூர். இதுக்கப்புறம் அப்கமிங்கில் நான் வந்து இன்னொரு படை அது பழனி கவர் பண்ணி வச்சு அடுத்தடுத்த வீடு இந்த படைக்கு எப்படி போகணும்னு நான் சொல்கிறேன். இந்த 2ஆம் படை வீடான திருச்செந்தூருக்கு நம்ம கண்டிப்பாக ஒரு நைட்டு போய் கண்டிப்பாக ஸ்டே பண்ணுறது ரொம்ப நல்லது. அப்படி ஸ்டே பண்ணுறதுக்கு நமக்கு இந்த பஸ் தான் ஏற்ற பஸ். ஏன்னா நானும் ஃபுல்லாக சர்ச் பண்ணி பார்த்துட்டேன். நீங்கள் இந்த பஸ்ஸை விட்டிங்கன்னா உங்களுக்கு ஈவினிங் தான் பஸ். பகலில் 10 மணிக்கு ஒரு பஸ் இருக்குது, அதுவும் உங்களுக்கு லேட்டாக தான் போதும். ஆனால் கோபி டு திருச்செந்தூர் ஒரு பஸ் இருக்குது, அந்த பஸ்ஸை கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். அந்த பஸ்ஸு பார்த்திங்கன்னா காலையில் 8:05 கோபியில் எடுப்பாங்க. கோபி டு திருச்செந்தூர் போவாங்க. அந்த பஸ் நெக்ஸ்ட் நம்ம அப்கமிங்கில் நம்ம வீடியோஸில் கண்டிப்பாக வரும். கோபி திருச்செந்தூர், ஈரோடு திருச்செந்தூர், கோயம்புத்தூர் திருச்செந்தூர் எல்லாமே நம்ம அப்கமிங்கில் கண்டிப்பாக உங்களுக்காக டெடிக்கேட்டட் எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ நான் கண்டிப்பாக ரெடி பண்ணி போடுறேன். நம்ம பஸ்ஸு பார்த்திங்கன்னா அண்ணன் சூப்பராக ஓவர்டேக் பண்ணிட்டு ஸ்பீட் லாக்லேயுமே ஓவர்டேக் பண்ணிட்டு நல்லா ஒரு சூப்பரான ஒரு டிரைவிங்கு, நல்லா எந்த ஒரு குறையும் இல்லை. நம்ம பஸ்ஸை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். வேறு என்ன, திருச்செந்தூர் முருகரை பார்க்க வந்து இந்த பஸ் வந்து பார்த்திங்கன்னா மிக மிக ஏற்ற வண்டி. நீங்கள் ரெசர்வேஷன் தாராளமாக பண்ணிக்கலாம். ரெசர்வேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. நம்ம திருப்பூரில் பார்த்திங்கன்னா பழைய பஸ் ஸ்டாண்ட் நம்ம ஆஃபீஸ் இருக்குது, அங்கேயும் போய் ரெசர்வேஷன் பண்ணிக்கலாம். மொபைலில் www.tnss.in வெப்சைட்டில் போய் பண்ணிக்கலாம், இல்லை TNSS ஆப்லேயும் போய் பண்ணிக்கலாம். எதில் வேணால் நீங்கள் போய் ரெசர்வேஷன் இந்த வண்டிக்கு பண்ணிக்கலாம். 3 வண்டி, அங்கேருந்து 3 வண்டி, இங்கேருந்து 3 வண்டி. ஒரு 2 டேஸ் நீட்டாக ஃபேமிலியோட திருச்செந்தூர் போய் சாமியை போய் ஃப்ரீயாக தரிசனம் பண்ணிட்டு வர்றதுக்கு நல்ல ஒரு இது. மேக்ஸிமம் இந்த திருச்செந்தூரை பொறுத்தளவு எப்படி இப்போ கூட்டம் போகுதுன்னு சொல்ல முடியல. ஆனால் மேக்ஸிமம் ரெசர்வேஷன் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். ரெசர்வேஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கும் இதாக இருக்கும். நம்ம அண்ணன் சூப்பராக டிரைவிங் பண்ணிட்டு போயிட்டுருக்கு. அப்படி நல்ல ஓவர்டேக்ஸு, நல்ல இது எல்லாமே நல்லா சூப்பராக போயிட்டுருக்கு நம்ம ஜேர்னி பார்த்திங்கன்னா. எனக்கு திருச்செந்தூர் பார்த்திங்கன்னா இதுதான் ஃபஸ்ட் டைமு நம்ம விலாகில். நமக்கு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு இங்கேருந்து ஒரு அற்புதமான வால்வோ ட்ரை பண்ண போகிறோம். வால்வோனாலே தெரிஞ்சிருக்கும், சொல்லவே தேவையில்ல. சென்னை வண்டி தான், திருச்செந்தூர் சென்னை தான் நெக்ஸ்ட் ட்ராவலாக அமைய போதும். ஒன்லி ஓவர்டேக்கிங் மட்டும்தான். அவ்வளோ சூப்பராக, அவ்வளோ திறமையாக வண்டி எக்ஸ்டீரியர் இன்டீரியர் எல்லாமே A to Z அவங்க கழுவுறதுலேருந்து எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன். வால்வோ இந்த மாதிரி யாரும் கவர் பண்ணியிருக்கேன் எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இல்லை. அந்தளவுக்கு நீட்டாக எண்டு நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் அப்படியே நீங்கள் கொஞ்சம் இது பண்ணிவிட்டு வாங்க. நம்ம இதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே இது பண்ணலாம். நானே ஃபுல்லாக பேசிகிட்ருக்கேன், நீங்கள் கொஞ்சம் அப்படியே நம்ம பஸ்ஸஸோட சவுண்டு, பஸ்ஸோட ட்ராவலிங் கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. அப்புறம் நம்ம தூத்துக்குடி போகிற வரையும் பேசலாம்னா தூத்துக்குடி போனதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம். நம்ம பஸ்ஸோட ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துருப்பீங்க. நல்லா சூப்பரான ஜேர்னி போயிட்டுருக்கு. டிஎன் பஸ் வ்ளாக்ஸ் பேஜுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இவன் பார்த்திங்கன்னா இனிமேல் வந்து ஞாயிறு புதன் கம்பல்சரி வீடியோ வந்துடுங்கடா வருங்கிற வர மாதிரி தெரியல அப்படிங்க. இனிமேல் கவலை கிடையாது, இனிமேல் கம்பல்சரி வீடியோ 2 வீடியோ வந்துடும். என்ன ஆனாலும் கவலை இல்லை, கண்டிப்பாக வீடியோ வந்துடும். அதே மாதிரி அந்த நாள் கேமிங் வீடியோ 2 வரும். அதே மாதிரி டெய்லி ஒரு ஷார்ட்ஸு, அது ரிலேட்டடான போஸ்ட்டு, விலாக் ரிலேட்டடான 3 ரீலு, ஒரு கேமிங் ரீலு, 4 போஸ்ட், அந்த மாதிரி 7 நாளைக்கு 7ன்னா மார்னிங் 9 to 10 நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் அப்லோட் பண்ணிடுவேன். அதில் டைம் ஈவினிங் 5 to 6 நம்ம வந்து நம்மளோட
6 PM தான் கரெக்ட் டைம். லாக் வந்து 6 PM அப்லோட் ஆகும். கேமிங் 6:10 அப்லோட் ஆகும். ஷார்ட் 6:15 அப்லோட் ஆகும். இது நம்மளோட இங்கே உள்ள ப்ரொசீஜர். அங்கே உள்ள ப்ரொசீஜர் பார்த்திங்கன்னா மார்னிங் 9 to 10 அது சரியாக சொல்ல முடியாது. அந்த டைமில் அந்த டைம் அவைலபிள் இருக்குது, அந்த டைமில் போட்டு விட்டுருவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் நம்ம பார்த்திங்கன்னா தூத்துக்குடி சிட்டிக்குள்ளே போய்ட்டுருக்கோம். ஆனால் இந்த சவுத் சைடு வந்தாலே என்னத்துல ஒரு சாட்டிஸ்ஃபைடு வருது. அந்த மாதிரி தான் நம்ம திருநெல்வேலி கார்பரேஷன் வண்டியில் போகும்போது ரொம்ப 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 சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நல்ல சர்வீஸ் தான் நம்ம டெடிகேட்டட் பண்ணி இது பண்ணிகிட்ருக்கோம். அதாவது இந்த நம்ம வந்து மக்களுக்கு தெரியாத சர்வீஸ் மக்களுக்கு தெரியப்படுத்தணும் தான் பண்ணிகிட்ருக்கோம். மறக்காமல் நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் மட்டும்தான் நான் வந்து பலமுறை சொல்கிறேன். வீடியோ எப்படின்னு கமெண்ட் பண்ணி யாருமே உங்களுக்கு கமெண்ட்ஸே வர மாட்டேங்குது. நீங்கள் கமெண்ட் பண்ணுறத வச்சு தான் என்னோடய ஸ்டைல் எதுவும் மாற்றணுமா, இல்லை வேறு எதுவும் ஆல்ட்ரு எதுவும் பண்ணணுமா, வேறு எதுவும் சர்வீஸ் எதுவும் இருக்குதா எனக்கு தெரியாத நிறைய சர்வீஸ் இருக்குது. வேறு சர்வீஸ் எடுக்கணுமா? ஏன்னா இந்த நான் ஈரோடு எனக்கு தெரியும். ஈரோட்டில் அந்தியூர் புதுக்கோட்டைன்னு ஒரு சர்வீஸ் இருக்குது. அந்த சர்வீஸ் எனக்கே தெரியலை. அன்றைக்கெல்லாம் பஸ் நிற்கிது நம்ம கேட்குற இல்லை தம்பி இந்த சர்வீஸ் வந்து ரெகுலராக ஆப்ரேட்டடாக தான்ப்பான்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நமக்கே உள்ளூரில் இருக்குது. எனக்கே உள்ளூர் சர்வீஸ் தெரியுமா, அந்த மாதிரி நிறையா இன்க்ளூட் சர்வீசஸ் நிறையா இருக்குது. அந்த மாதிரி தெரியாத சர்வீஸ் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணி சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் டெடிகேட்டட் எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ கண்டிப்பாக எடுத்து போடுவேன். நம்ம பஸ்ஸு பார்த்திங்கன்னா தூத்துக்குடி நோக்கி நம்ம வந்து பயணம், தூத்துக்குடி சிட்டிக்குள்ளே நம்ம பயணம் போயிட்டுருக்கு. நல்ல சூப்பரான ஜேர்னியில் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. டிரைவர்கிட்ட ஒரு குறையும் சொல்ல முடியாது. உண்மையிலேயே ஒரு தரமான ஜேர்னி. இந்த இது பார்த்திங்கன்னா இந்த வீடியோ எடுக்கும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 months ஆகிப்போச்சு. 2 monthsக்கு முன்னாடி எடுத்த வீடியோ இது. அதனால் இன்னும் இது இல்லை. ஓகே, நம்மளும் அப்படியே இந்த பக்கம் திரும்பவும் நினைக்கிற வண்டி. ஆமாம், இதில் வந்து ரைட் எடுக்கணும். என்னோடய டிரைவிங் ஸ்கில்லை பார்த்து நான் உண்மையிலே ஷாக் ஆகிட்டேன். நம்ம பார்த்திங்கன்னா இப்போ தூத்துக்குடி பஸ் ஸ்டாண்டில் இறங்க போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம தூத்துக்குடி விட்டால் நமக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம திருச்செந்தூர் தான். மேஜர் ஸ்டாப்பிங் மதுரை, தூத்துக்குடி, திருச்செந்தூர் இந்த ரூட்டை பொறுத்துட்டு அதான் மேஜர் ஸ்டாப்பிங். நம்ம பார்த்திங்கன்னா தூத்துக்குடி பஸ் ஸ்டாண்டு வந்துவிட்டோம். தூத்துக்குடி பஸ் ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரி 1:40 நம்ம வந்துட்டு ரீச் ஆகிட்டோம். இங்கேருந்து நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் இடையில இந்த காய்கறி நம்ம மாறவும் சரி அந்த ரூட்டை போய் தெரியலை. அந்த ஸ்டாப்பிங்லாம் இருக்குது. எல்லா ஸ்டாப்பிங் கம்பல்சரி நின்று தான் போகும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1-1 கிடையாது. எல்லா ஸ்டாப்பிங்கும் நின்று தான் போகும். அதாவது ஃபுல்லான நாள் கண்டிப்பாக 1-1 தான் போகும். ஏன்னா ஃபுல்லாகிட்டா திருச்செந்தூர் கிட்ட ஃபுல்லாகிட்டா 1-1 தான் ஓட்டுவாங்க. ஸ்டாண்டிங் ஏறிக்கலாம் நிறுத்துவாங்க, ஸ்டாண்டிங் ஏறிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தூத்துக்குடி பஸ் ஸ்டாண்ட் வந்துவிட்டோம். இங்கேருந்து நீங்கள் வந்து திருச்செந்தூர் கிட்ட போகிற வரையும் அப்படியே வீடியோ பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் கண்டினியூ பண்ணலாம். ஓகே. வசனம் கடைக்கு போகணும். எதுக்கு போகணுன்னு தெரியுமா? சாப்பிட்டு கூட உனக்கு நான் பிள்ளை கொடுத்து வரணுன்றதுக்காக அவனை வசனம் கடைக்கு போகிறேன். போகவும் இல்லை. ஆனால் மாட்டே போய் சாப்பிட்டேன். நான் வந்து கடையை காட்டிக்கிட்டு வச்சுக்கேன் வசனம் கடையில். சாப்பிட்டாலும் கேட்பாரு முதல்ல கடையில் இருக்கு. ஆமான்னு தலையாட்டிட்டு வந்தோம். ஒவ்வொருத்தையும் பில்லு வாங்கணும் கேட்டோம். நீங்கள் கேட்டு சாப்பிடலாம், நம்ம கேட்டு நீங்கள் வேணுமா அப்படின்னு கேட்டு பில்லு வாங்கலாம். கூட கடைக்கு உள்ளோடி வந்தால் சத்தம் பண்ண மாட்டாங்களா? இல்லையா சத்தம் பண்ண மாட்டாங்க. அதுக்கு காரணம் அதான்.
கோயம்பேடு போனால் பாடி போனால் பாடி போய் தான் போகணும், அப்போ போய் தான் போகணும், போகிறது. சரிங்கண்ணா, முனையாவது ஒரு டீச்சர் வண்டி பார்ப்போம் என்னன்னு கேட்டு. சரி நான் சொல்றேன் என்ன. சரி கால்பட்டு பஸ் ஸ்டாண்ட் நாளைக்கு சொல்றேன் பார்த்துக்கலாம். ஓடியா ஆடியா இன்னைக்கு வந்து வருவ மக்களே, வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்ச் பண்ணியிருக்கீங்க. திருப்பூர் டு திருச்செந்தூர் முருகனை 2ஆம் படை வீடு போகிறதுக்கு ஒரு சிறப்பான பேருந்து நம்ம வந்து எடுத்திருக்கோம். முருகரை பார்க்கணுன்னா இந்த வீடியோ மறக்காமல் சேவ் பண்ணிவிட்டு உங்கள் முருகர் பக்தர் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு தரமான வழியில் பார்க்கலாம். திருச்செந்தூர் பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி 3 மணிக்கு 2:48 வந்துட்டாங்க. ஒரு தரமான ஜேர்னி. நம்ம பஸ்க்கு அப்படியே ஒரு பாய் சொல்லிட்டு நம்ம அண்ணனுக்கு அப்படியே ஒரு பாய் சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம விளாடுறதுக்கு நம்ம கிளம்பலாம். நெக்ஸ்ட்டு ஒரு தரமான வீட்டில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து ஹரிஹரன். டாடா, பை பாய்.